நமக்குள்ள இந்த உலகத்தினுடைய கிரியை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நேற்றைய தினத்தில் அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு புறம் அந்த நிலைமையில் இருந்த ஒரு சகோதரி ஒரு ஒலிபெருக்கி சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி அவர்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. துணைவருடைய தாயார் அதை பார்த்து தூரத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த தன் மகனுக்கு சொல்லி, இப்படி ஒரு மனைவி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அந்த மனுஷன் போன் பண்ணி சொல்லி இருக்கிறார், இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்ததுனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விவாகரத்து வழக்கை தொடர்ந்து இருக்கிறார். நேருக்கு நேர் சந்திக்கல. அந்த விவாகரத்து வழக்கினுடைய ஒரு கொடிய ஒரு வேதனையோடு கூட இருக்கிற நேரத்தில் திரும்பவும் அந்த ஊழியக்காரர் அந்த பகுதிக்கு போயிருந்திருக்கிறார். திங்கட்கிழமை ஜட்ஜ்மெண்ட் வரணும், ஞாயிற்றுக்கிழமை அந்த ஊழியக்காரர் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஐயா, நான் வேற ஒன்றும் பண்ணல, நான் என் காதுகளில் கேட்ட அந்த தேவ சத்தம் என் மனதை உடைத்தது. நான் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தேன், இப்ப சர்ச்சுக்கு போறேன். என் கணவர் விவாகரத்து வழக்கு பதிவு செய்து நாளைய தினம் ஜட்ஜ்மெண்ட் வருது. அருமையான மனிதர் தன்னுடைய வார்த்தையை சொல்லி வசனத்தை சொல்லி திடப்படுத்தி ஆவியானவர் அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையை சொல்லி இருக்கிறார். இந்த ஒரு வழக்கை குறித்த கவலை உள்ள ஒரு மனநிலை உனக்கு வேண்டாம். நல்ல சிறந்த ஒரு ஆடையை நீ அணிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் ஒரு சிறப்பான அலங்காரமான ஆடையை அணிவித்துக் கொடுத்து அந்த பிள்ளையினுடைய முகத்திலும் ஒரு மலர்ச்சியை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அந்த மலர்ச்சியின் அடிப்படையோடு கூட 2 பேரும் நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு போங்க. சம்பவித்தது என்ன என்று அவர் சொல்லும் போது, நீண்ட நாட்கள் கழித்து பார்க்கிற போது தன் பிள்ளை ஒரு அழகிய ரூபமுள்ள இந்த ஆடையை அணிந்தது நிமித்தமாய் ஒரு பெரும் மகிழ்ச்சி உள்ள அனுபவத்தோடு துள்ளி குதித்து அந்த கேம்பஸுக்குள்ள இருக்கிறத பார்த்த உடனே இந்த மனிதனுடைய மனம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் வந்தது. அந்த அட்வொகேட்ல இருந்த அந்த காப்பி எல்லாம் வலிச்சு கிழிச்சு போட்டுட்டு, இந்த வழக்கை முடிச்சுக்கிடுங்க, இவ்வளவு அழகான என் பிள்ளையை பார்க்கும் போது, இவ்வளவு மகிமையான ரூபத்தோடு என் மனைவியை பார்க்கும் போது, இவர்கள் கொண்ட இயேசு எனக்கும் வேண்டும் என்று அந்த நாளிலே அந்த சகோதரியை இணைத்துக் கொண்டு